அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உலர்ந்தோதற்கரிஜவன், நிலவுதாவிய நீர்மலிவே நிஜன், அலகில் சோதிதான் அம்பலத்தாடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவபெருமானுடைய திவ்யமான வடிவங்கள்ல அதி ஆச்சரியகரமான வடிவம் சோமாஸ்கந்தர், தியாகராஜா, நடராஜா. இந்த மூன்று வடிவம், இந்த மூன்று ரூபம் ரொம்ப ஆச்சரியம். அதுல சிலதெல்லாம் ரகசியமா வச்சிருக்கா. அதுல ஒரு மூர்த்தி தான் நடராஜ மூர்த்தி. உலக இயக்கத்திற்கு காரணம், சிருஷ்டி பிரபஞ்சத்துக்கு காரண காரியமே நடராஜா. நடராஜான்னா சிதம்பரம், சிதம்பரம்னா நடராஜா. எல்லா கோவில்கள்லையும் எல்லா சன்னதிகள்லையும், அதுலயும் குறிப்பா சிவாலயத்துல நடராஜ தரிசனம் ரொம்ப அவசியம். எப்படி சுவாமியை தரிசனம் பண்றோமோ மூலாலயத்துல, அது மாதிரி பிரதான பிரகாரத்துல தட்சிணாபிமுகமாக தெற்கு முகமாக ஆட்சி செய்யக்கூடிய மூர்த்தி. அதனாலேயே இவருக்கு ராஜான்னு பேரு, நடராஜான்னு பேரு. இந்த நடராஜ பெருமானுக்கு 6 அபிஷேகம் வருஷத்துல, 3 அபிஷேகம் நட்சத்திரம், 3 அபிஷேகம் திதியில, 3ம் சதுர்தசியில. அப்படி நடராஜ பெருமானுக்கு சித்திர மாசத்துல வரக்கூடிய திருவோணம், சித்திரை ஓணம் முதல் சீராணி உத்திரமாம்னு இந்த சித்திரை திருவோணம் ரொம்ப உசத்தி. சிதம்பரத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா பகவானுடைய நாமாவை சொல்லுவா. சில பாவங்களுக்கு இன்ன பிராயசித்தம்பா, இதை பண்ணினா அதற்கு பாவ நிவர்த்தி. அனுபவிக்கணும், பாவம் போகாது. பிராயசித்தம் அந்த பாவத்திலேருந்து காப்பாத்திடும், அதெல்லாம் இருக்கு. ஆனா சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி அழிக்க முடியாத அபவாதங்கள், பாவங்கள், சாபங்கள் இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, அதற்கு இந்த நாள் மனமுருகணம். பண்ணினது தெரிந்தோ தெரியாமலோங்கிறது, இந்த சரீரம் இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு பயப்படணும். அதற்கு பிற்பாடுதான் அதற்கு நிவர்த்தி. போயிடும் அப்படிங்கிற தைரியத்துல திருப்பி இதை பண்ணலான்னா போகாது. ஒரு பெரிய ஆர்த்தி வரத்தே, ஒரு துக்கம் வரத்தே, இதை பண்ணிட்டோம், அதனால இது வந்துட்டு இதை பண்ணிருக்கோம், நாம இதுக்கு தெரியாம பண்ணிட்டோம், பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு அந்த சரணத்துல விடுறது இல்லையா. அப்படி ஒரு நாள். அப்படி அதாவது இந்த 6 அபிஷேகமே இந்த ஒரு வருஷம்ங்கிறது தேவாலுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு. அப்போ இந்த 6 அபிஷேகத்துல மாத்தியானிக பொழுது, இன்னைக்கு தேவாலுக்கெல்லாம் மாத்தியானிக பொழுது. அதனால தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல மத்தியானம் எப்படி வெயில் இருக்குமோ அது மாதிரி 24 மணி நேரம் இருக்கு, 60 நாழிகை இருக்கு. அப்படி நடராஜ பெருமானுக்கு மாத்தியானிக காலத்துல, அதாவது உதய காலம் பார்க்கிறோம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனம், காலசந்தி பார்க்கிறோம் மாசி மாசம். மாத்தியானிக அபிஷேகம் தான் இந்த சைத்திர மாசம், சித்திர மாசம். சாயரட்ச அதுக்கப்புறமா ஆணி உத்தரத்துல இருந்து ஆரம்பிக்குது. சாயரட்ச ஆணி உத்தரம் போயிடும். அப்புறம் ஆவணி சதுர்தசி வரும். இப்படி அந்த சில நாள் அந்த நாட்களை கவனிக்கிறதே அந்த தினத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு காலப்பிரமாணம். அது மாதிரி நடராஜ பெருமானுக்கு இந்த மாத்தியானிக காலத்துல, மாத்தியானிக நேரத்துல
நடராஜ பெருமான நமஸ்காரம் பண்றது. ஆனா சிதம்பரத்துல சாயரட்சை தான் நடக்கும். நட்சத்திரம்லாம் சாயரட்சை தான். கணக்கு மாத்தியானிக காலம் சாயரட்சை நடக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம், யார் யார் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணால பண்ணின பாவம், காதால கேட்ட பாவம், நாசியினால் நுகர்ந்த பாவம், வாயினால் செய்த பாவம், மனதினால் செய்த பாவம், உடம்பினால் செய்த பாவம்னு பாவங்களை பிரித்து வைக்கிறார்கள். அப்படி இதெல்லாத்துக்கு நிவர்த்தி இன்னைக்கு நடராஜ பெருமானுடைய சரணத்தை சேவிக்கிறது ரொம்ப லகு. அபிஷேகத்துல உங்களால என்ன முடிகிறதோ நிறைய பண்ணலாம், அன்னதானம் நிறைய பண்ணலாம், தீர்த்த தானம் நிறைய பண்ணலாம், நிறைய தீர்த்தம் நிறைய கொடுக்கலாம். சிவபுராணம் படிக்கணும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சிவபுராணம் ஜபிக்கணும். அப்படி சிவபுராணத்தை ஜபிக்கிறதுனாலையும் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றதுனாலையும், பஞ்சாட்சரம் தான் வழி. அப்போ இந்த தேவாலுக்கெல்லாம் மாத்தியானிக காலத்துல இன்னைக்கு சாயந்தரம் நடக்கக்கூடிய அந்த அபிஷேக சந்தர்ப்பத்துல யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னா, பிரசன்னதையா பார்வதி பரமேஸ்வரா பிரசன்னதையா அங்கேயே இருக்கா. இன்னைக்கு திருவோணம் அப்படிங்கிறதுனால இந்த பூஜையை யார் பண்றா, யார் அபிஷேகம் பண்றான்னா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தன்னோட இருக்கக்கூடிய பார்ஷதாலோட ஸ்ரீதேவி பூமி தேவியோட இங்க வர, பிரம்மாவாகப்பட்டவர் பக்கத்துல இருந்து தூப தீபங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். தூப தீபங்கள் எடுத்து கொடுக்கறத அவர் மந்திரத்தை ஜபிக்கிறார், வேத மந்திரத்தை ஜபிச்சுண்டே எடுத்து கொடுக்கிறார் அவர். அப்போ மகாவிஷ்ணு அபிஷேகம் பண்ண பிரம்மாவாகப்பட்டவர் தூப தீபங்கள் முதற்கொண்டு அபிஷேக திரவியங்கள் முதற்கொண்டு எடுத்து தரார். தேவேந்திரனாகப்பட்டவர் பக்கத்துல இருந்து அந்த திரவியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அக்னி பகவான் பிரத்யட்சமா ஜோதியா அந்த இடத்துல இருக்க, வாயு பகவான் தூபமா அந்த இடத்துல பிரத்யட்சமா இருக்க, வருண பகவான் தீர்த்தமா அந்த இடத்துல சமஸ்த கோடி தீர்த்தங்கள் எல்லாம் வந்து சேர்றது. தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் வந்து நிற்கிறா. கந்தர்வர்கள் புஷ்பங்கள் எங்கெங்கள் எல்லாம் உண்டோ அத்தனை புஷ்பத்தையும் கொண்டு வரா. ரிஷிகள் எல்லாம் ஜபிக்கிறா சுவாமியினுடைய சரணத்துல நின்று. வியாகிரபாதரும் பதஞ்சலியும் நின்று சுவாமி அப்படியே ஆனந்தமா சேவிக்கிறார். இத்தனை பேர் மட்டுமல்ல, பிரபஞ்சத்துல எத்தனை தேவதைகள் உண்டோ அத்தனை தேவதைகளும் திரிகத்திரம் சத்கோடி தேவதாபியோ நமகான்னு சமஸ்த தேவதைகளும் இன்னைக்கு சிவாலயத்துல நடராஜ பெருமானுடைய சன்னதியில சங்கமிக்கிறா. அத்தனை பேரும் சங்கமிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் சிதம்பரம் மட்டும் கிடையாது, எந்த சிவாலயமாக இருந்தாலும் நடராஜருடைய சன்னதியில. அதனால சாயந்தரத்துல அந்த சன்னதியில போய் சுவாமிக்கு ஒரு நெய் தீபம், ஆஜ்யம் புத்தி விவர்தனம், நெய் தீபம் ஏத்துறதுனால புத்தி பிரகாசமாறுது. ஒரு நெய் தீபம் ஏத்தி சுவாமிக்கு பத்திர புஷ்பங்கள் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி நடராஜா அப்படின்னா அவருடைய குஞ்சித பாதத்தை சேவித்தால் தரிசனம் செய்பவருக்கு கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மனதால் நினைத்த பாவங்கள் அகலும் அற்புதமான தினம் சித்திரை திருவோணம் எனும் அற்புத பெருவிழா. கொண்டாடி மகிழ்வோம், ஆடல் வல்லான் அருள் பெறுவோம். ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவ.